பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை மேல் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருள் புரிவாராக. இன்றைய நாளில் ஒரு விசேஷமான நாள். நம்முடைய தேசத்தின் சுதந்திர திருநாள், சுதந்திரம் அடைந்த ஒரு நாள் இல்லையா? 80வது சுதந்திர தின விழா. இந்த நாளிலே நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வராக. தாவீதின் சங்கீத பாடல் 85 வசனம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அதனால் நம்முடைய தேசத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால், நாம் எல்லாருமே ஒரு சகோதர சகோதரிகளை கொண்ட ஒரு உணர்வு இல்லையா? நம்முடைய ஐக்கியமே அதுதான். அந்த ஐக்கியத்தை நாம் நம்முடைய தேசத்துக்குள்ளாக நாம் என்ன பண்ணோம், அதாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டணும். அனைவரும் சகோதர சகோதரிகளாக பாவித்து எல்லாரோடு நல்ல சகோதரத்துவத்தோடு அன்போடு இல்லையா நாம் பழக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேவன் அப்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன்னை அறிந்தவர்களுக்காக, தன்னை கொட்டினவர்களுக்காக, தன்னை சிலையில் அறிந்தவர்களுக்காக ஆண்டவர் அவர்களை அழிக்கும்படியான எந்த ஒரு இதுவும் சொல்லலை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அந்த சமத்துவத்தை இன்று நாம் பறைசாற்ற வேண்டும். என்று சொன்னால், நம்முடைய தேசம் இது. இந்திய தேசம் என்பது நமக்கு அனைவருக்கும் சார்ந்த ஒரு தேசம். அந்த தேசத்தை நாம் கட்டி காக்க வேண்டும். அந்த தேசத்தினுடைய மாண்பை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். தேசத்துக்காக நம்முடைய உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் அழகாக சொல்கிறாரு. ஏன்னா நம்முடைய தேசத்துக்காக முழங்கால் படிட்டு ஜபிக்கும்போது நம்முடைய தேசத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நினிவே பட்டணத்தை மாற்றுறதுதான ஒரு கதை உண்டு. அது எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய நாட்டுக்காக ஜெபம் பண்ணி அந்த சிறையிருப்பை மாற்றுறது உண்டு. அதனால் இந்த சுதந்திர திருநாளிலே நாமும் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேசத்துக்காக நாம் என்ன பண்ணோம், ஜபித்து நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேதத்தில் வசனம் உண்டு. அதனால் ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிற நம் தேசத்தினுடைய தலைவர்களுக்காக, மாநிலங்களின் தலைவர்களுக்காக நாம் ஜபித்து அனைவரும் ஒரு சகோதரத்துவத்தை இந்த இந்திய தேசத்திலே கொண்டு வர வேண்டும். சகோதரத்துவம் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு நாடாக உலக நாடுகளிலே இந்திய தேசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சுதந்திர திருநாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு அழைப்பு. அதனால் நாம் முழங்கால் படிட்டு நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு நன்மையானதை தருவார், நமக்கும் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். அந்த பலனை கொடுக்க நாம் என்ன பண்ணோன்னு சொன்னால், நாம்